பீகார் ரயில் நிலையத்தில் ரயில்கள் வர தாமதமானதால் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கல்வீச்சு சம்பவத்திலும் ஈடுபட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். पुलिस वाले भी पत्थर चला रहे हैं। पुलिस में पत्थरबाजी की वजह से देखिए छुपी हुई है। இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், என்ன நடந்தது? இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? தற்போது இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கா? பீகார் மாநிலம் பாட்னா பாடலிபுத்ரா ரயில் நிலையத்தில் இன்று காலையிலேயே ஒரு கலவரம் போன்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் சிலர் பாட்லிபுத்ரா ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் இறங்கி போராட்டம் நடத்தியதோடு அங்கிருக்கக்கூடிய மற்ற ரயில்களையும் தடுத்து நிறுத்தி ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தவிர அங்கிருக்கக்கூடிய ரயில்கள் சிலவற்றின் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு கலவரமாக மாறியது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக ரயில்வே காவலர்கள் வந்தபோது அவர்களின் மீதும் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டு தேர்வர்கள் அவர்களோடும் போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்தியும் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் சில ரயில்கள் சூறையாடப்பட்டு சேதமடைந்திருப்பதோடு காவலர்கள் சிலருக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மாணவர்களுடைய இந்த போராட்டத்திற்கான காரணம், இன்று பீகார் மாநில கலால் வரி துறையின் அதாவது மதுவிலக்கு துறையின் சார்பாக காவல் துணை ஆய்வாளர், கான்ஸ்டபிள் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு இன்று தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இந்த தேர்வில் பங்கேற்பதற்காக இன்று காலை ஏராளமான மாணவர்கள் பாட்லிபுத்ரா ரயில் நிலையத்தில் ஒன்று கூடியிருந்த போது ரயில்கள் உரிய நேரத்தில் வரவில்லை, தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்து ஆத்திரமடைந்த மாணவர்கள் ரயிலை விரைவாக விட வலியுறுத்தி தண்டவாளத்தில் இறங்கி போராட்டம் நடத்தியதாகவும் அப்போதுதான் அந்த போராட்டம் வன்முறையாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனால் இன்று காலையிலேயே இந்த பாட்லிபுத்ரா ரயில் நிலையம் ஒரு கலவரம் போன்ற சூழல் காணப்பட்டது. தற்போது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஏராளமான காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் சென்று தற்போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் அங்கு அமைதி திரும்பி இருப்பதாகவும் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசிய பாட்லிபுத்ராவினுடைய மாவட்ட ஆட்சியர், தேர்வுக்காக நாங்கள் 2 சிறப்பு ரயில்களை கூட ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு ரயில் அங்கு ஏற்கனவே நின்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மாணவர்களுக்குள் புகுந்த சில சமூக விரோதிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரச்சனையும் கலவரத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ரயில்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தி கலவரத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் ஆன்டி சோசியல் எலமெண்ட், அதாவது சமூக விரோத சக்திகள் எனவும் அவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருப்பதோடு தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.